Hi, dear students. I am from Sai's Academy. My name is Rajeshwari. I am a biology teacher of NEET examination. Good morning to all. Today we see about your first chapter, the living world. See that chapter outline. The first one is diversity in the living world. Next one, need for classification. Third one, taxonomy and systematics. Fourth one, three domains of life. Next, taxonomic hierarchy. Sixth one, nomenclature. Seventh one, concept of species. The last one is tools for study of taxonomy. Learning objectives learns the importance of the living world and its diversity. Understand the need for classification. Creates an interest in systematics and understands the importance of taxonomy for classification of animals. Knows the key rules of nomenclature and their uses. Morning children. இது வந்து உங்களோட ஜுவாலஜி டெக்ஸ்ட் புக்கில் உள்ள இன்ட்ரொடக்ஷன் தான். சாப்டர் 1, த லிவிங் வேர்ல்டு. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டில் ஃபஸ்ட் ஒன் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஃபஸ்ட்டு டைவர்சிட்டினா என்னன்னு தெரியணும் இல்லையா? நான் இப்போ ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி, வேரியபிலிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித்தின் எ பர்டிகுலர் ecosystem or region or the entire planet. Once again I will read. Diversity refers to the variety, variability and distribution of living organisms within a particular ecosystem, region or the entire planet. See, variety, you know about the variety in a particular ecosystem. ecosystemனா தெரியும் இல்லையா? சுற்றுப்புற சூழ்நிலை தான் அந்த ஈகோசிஸ்டம் சொல்லுவோம். அந்த ஈகோசிஸ்டம் எதுவாக இருக்கலாம்? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், அர்போரியல் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், லேண்ட் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், எனிதிங். அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே குறிக்கும். அப்புறம் வேரியபிலிட்டி. இப்போ அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஆர்கானிசத்துக்குள் உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிலிட்டி, அதோட டிஃப்ரென்சஸ். அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பரவி இருக்குது வித்தின் எ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் ஆர் ரீஜியனாக டெம்பரேட் ரீஜியன் இருக்குது, ஆர்டிக் ஜோன், அண்டார்டிக் ஜோன். They also lives so many kinds of organisms, animals and plants. They have the different mode of nutrition, habitat, so and so. And the entire planet. Our Earth is the one of the biosphere. Here only living things are present. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதான் என்னது டைவர்சிட்டியோட ஒரு டெஃபினிஷன். அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன். இல்லை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். ஒவ்வொரு லிவிங் ஃபார்ம்ஸுமே என்ன பண்ணுது? கோஎக்ஸிஸ்ட்னா என்னது? ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. There are about 8.7 million eukaryotic species of organism having estimated to exist on earth. எவ்வளோ இருக்கான்? 8.7 மில்லியன் யூகாரியோட்டிக் ஸ்பீசிஸ் இருக்கான். அதானே யூகாரியோட்டிக். யூகாரியோட்டிக்னா தெரியுமா?
ப்ரோகரியாட்டிக் ஸ்பீசிஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பாக்டீரியா. அப்போ ப்ரோகரியாட்ஸ்னால் என்னது? யூகரியாட்டிக்னா என்னது? ப்ரோகரியாட்டிக்னா என்னது? ப்ரீஃபார்ம்டு ஆர்கானிசம் ஆர் ப்ரீஃபார்ம்டு நியூக்ளியர் அப்பியரன்ஸ். இங்கே வந்து என்னது? ஹையர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம். யூகரியாட்டிக்னா என்னது? யூகரியாட்டிக்னா they have the well defined nuclear membrane, nucleus, and they have the they has